எல்லாருக்கும் வணக்கம். பிளாக் சீசேம், ஃப்ளாக்ஸ் சீடு, ஆளி விதைன்னு சொல்லுவாங்க, அசரியோ சீடு, கேஷ்யூ, பாதாம், ஒயிட் சீசேம், சியா அண்ட் பம்கின். ஃப்ரூட்ஸ், ஃபிக் ஃப்ரூட்டு, கஜூர், உலர் திராட்சைகள். சரியா? இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். கூட சேர்க்க வேண்டியது தேன், கொஞ்சமாக நெய், இவ்வளோவும் சேர்க்கணும். இது எல்லாத்தையும் மொத்தமாக மிதமான பக்குவத்தில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கு. ஈவன் அந்த உலர் திராட்சை கொண்டு ஃப்ரை பண்ணி வைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த உருண்டை பிடிக்கிற பக்குவம் கரெக்டாக வரும். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து விடணும். ஒரு ஜார் எடுத்துடுங்க, அதில் அவ்வளோத்தையும் போட்டுவிடுங்க, மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி மிதமான பக்குவத்தில் கையில் எடுத்து விடணும். அதே போல் ஃப்ரூட்ஸையும் ஒரு ஜாரில் எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் மிக்சியில் ஜாரில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இதையும் உருண்டை பிடிக்கிற அளவில் பக்குவமாக எடுத்துக்கணும். இது கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துவிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துவிடலாம், வாசமாக இருக்கும். அதுபோக ஹனி சேர்த்துடுங்க. இது உங்களுக்கு அந்த ரோல் பண்ணுறதுக்கு, பால் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கையில் ரொம்ப ஒட்டாது, நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிடலாம். சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வர எல்லோரும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம். முக்கியமாக ஜாயின்ஸுக்கு ரொம்ப நல்லது, ப்ளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லது.